இலங்கை அமெரிக்கா விரைவில் உடன்படிக்கை. வாஷிங்டன் சென்ற இலங்கை தூதுக்குழு நடத்திய பேச்சுக்கள் தொடர்பில் அரசாங்கம் அறிக்கை என்பதாக அந்த செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிற காலம். உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா ஒவ்வொரு நாட்டுக்கும் தீர்வை வரியினை அதிகரித்தது. இலங்கை கிட்டத்தட்ட 44 தீர்வை வரி அதிகரிப்பை மேற்கொண்டது. இதனூடாக ஏற்படுகின்ற பாதிப்பு தொடர்பான விடயங்களை கவனத்தில் கொண்டு இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் ஜனாதிபதி அவர்கள் முதலில் கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார். அந்த கடிதத்துக்கு பின்னால் இப்போது இலங்கையின் சிறப்பு குழு ஒன்று அங்கு சென்றார்கள். அந்த குழுவினுடைய அந்த பேச்சுவார்த்தையின் பின்னர் இவ்வாறு இணக்கப்பாடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்கா விதித்துள்ள தீர்வு வரி தொடர்பில் இலங்கை முன்வைத்திருக்கும் முன்மொழிவுகளை வரவேற்றுள்ள அமெரிக்க வர்த்தக முகவர் அலுவலகத்தின் தூதுவர் ஜெமிசன் கிரியர் இரு நாடுகளுக்கும் இடையில் பக்கச்சார்பற்ற மற்றும் நியாயமான வர்த்தக தொடர்பை உறுதிப்படுத்த விரைவில் ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொள்ள முடியும் என நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றார். இரு நாடுகளுக்கும் இடையில் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தங்களை செய்து கொள்ளும் நோக்கில் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து செல்வதற்கு இரு தரப்பினரும் இணங்கியதோடு மிக விரைவில் குறித்த ஒப்பந்தத்துக்கு செல்வதற்கும் இரு தரப்பினரும் விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். அமெரிக்கா தனது நாட்டுக்கு ஏற்றுமதி செய்கின்ற நாடுகளுக்கு வர்த்தக இடைவெளியை அடிப்படையாக கொண்டு தீர்வை கொள்கை ஒன்றை நடைமுறைப்படுத்தியுள்ளது. இலங்கை உட்பட சுமார் 185 நாடுகளுக்கு தீர்வை வரி விதிப்பதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டது. எனினும் இந்த தீர்மானத்தை 3 மாதங்களுக்கு பிற்போட அமெரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருந்தது. குறிப்பாக இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் 88% வர்த்தக இடைவெளி காணப்படுவதோடு அதில் 50% அதாவது 44% இலங்கையின் அமெரிக்காவுக்கான ஏற்றுமதிகளுக்கு விதிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிற நிலையில் தீர்வை வரி விதிப்பு தொடர்பாக விடயங்களை ஆராய்வதற்கு இந்த அமெரிக்காவுடன் முக்கிய பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க இலங்கையின் தூதுக்குழு ஒன்று அண்மையில் அங்கு சென்றிருந்தது. குறித்த இலங்கை தூதுக்குழு வாஷிங்டன் டிசியில் அமெரிக்க வர்த்தக முகவர் அலுவலகத்தின் தூதுவர் ஜெமிசன் கிரியரை சந்தித்து கடந்த செவ்வாய்க்கிழமை பேச்சுவார்த்தை நடத்தியது. இந்நிலையில் தீர்வை வரி விதிப்பு குறித்து அமெரிக்க வர்த்தக முகவர் அலுவலகத்தோடு வாஷிங்டன் டிசியில் நடைபெற்ற கலந்துரையாடல் தொடர்பில் ஜனாதிபதி ஊடகப்பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் சில விடயங்கள் குறிப்பிடப்படுகின்றன. இலங்கை தூதுக்குழு வாஷிங்டன் டிசியில் அமெரிக்க வர்த்தகர் முகவர் அலுவலகத்தின் தூதுவர் ஜெமிசன் கிரியரை ஏப்ரல் 22ஆம் தேதி கலந்துரையாடியது. இதன்போது அமெரிக்க வர்த்தக முகவர் அலுவலகத்தின் தூதுவர் ஜெமிசன் கிரியருக்கு அனுப்பப்பட்ட கடிதங்களின் மூலப்பிரதிகள் நிதியமைச்சர் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவின் அறிவுறுத்தலுக்கு அமைய இலங்கை பிரதிநிதிகளால் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டன. கடந்த காலங்களில் முகங்கொடுத்த சவால்கள் மற்றும் எதிர்காலத்தில் முகங்கொடுக்கக்கூடிய சவால்களை வெற்றி கொள்ளவும் பொருளாதாரத்தை மீண்டும் முழுமையாக வளமைகளுக்கு திருப்பவும் இலங்கை அரசாங்கம் மேற்கொண்டிருக்கும் நடவடிக்கைகள் தொடர்பில் தூதுக்குழுவினரால் தூதுவர் கிரியருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. வர்த்தக பற்றாக்குறை தொடர்பாகவும் தீர்வை வரி மற்றும் தீர்வை அற்ற தடைகளை மட்டுப்படுத்த அமெரிக்காவுடன் செயலாற்ற இலங்கை கொண்டிருக்கும் துரித மற்றும் முன்னேற்றகரமான அர்ப்பணிப்பு குறித்தும் இலங்கை தூதுக்குழு இதன் போது தெளிவுபடுத்தியது. இந்த பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்க இலங்கை முன்வைத்திருக்கும் முன்மொழிவுகளை வரவேற்ற தூதுவர் கிரியர் அவர்கள் இரு நாடுகளுக்கும் இடையில் பக்கச்சார்பற்ற மற்றும் நியாயமான வர்த்தக தொடர்பை உறுதிப்படுத்த விரைவில் ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொள்ள முடியும் என நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார். பின்னர் தூதுவர் கிரியரினால் நியமிக்கப்பட்ட தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவுக்கு பொறுப்பான அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி பிராண்ட் லிஞ்ச் தலைமையிலான தூதுக்குழுவுடன் தெற்காசியாவுக்கு பொறுப்பான பணிப்பாளர் எமிலி ஆஷ்பியையும் அன்றைய தினத்திலேயே சந்தித்து கலந்துரையாடிய இலங்கை தூதுக்குழுவினர் இலங்கையால் அமெரிக்காவுக்கு எழுத்து மூலம் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுகள் குறித்தும் மேலும் கருத்துக்களை முன்வைத்தார்கள். அதன்போது இரு நாடுகளுக்கும் இடையில் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தங்களை செய்து கொள்ளும் நோக்கில் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து செல்வதற்கு இரு தரப்பினரும் இணங்கியதோடு மிக விரைவில் குறித்த ஒப்பந்தத்திற்கு செல்வதற்கும் இரு தரப்பினரும் விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். அமெரிக்காவின் சர்வதேச வர்த்தக பொருட்கள் நேரடி முதலீட்டுக் கொள்கை அபிவிருத்தி மற்றும் ஒருங்கிணைப்பு மற்றும் ஏனைய நாடுகளோடு மேற்கொள்ளும் கலந்துரையாடல்களை மேற்பார்வை செய்யும் பொறுப்பு அமெரிக்க முகவர் அலுவலகத்தை சார்ந்திருக்கிறது. அமெரிக்காவின் வர்த்தக பிரதிநிதியும் அந்நாட்டு ஜனாதிபதியின் தலைமை வர்த்தக ஆலோசகரும் இணக்கப்பாட்டாளர் மற்றும் வர்த்தக பிரச்சினைகள் தொடர்பிலான அறிவிப்பாளர் உள்ளிட்ட பொறுப்புகளை வகிக்கும் அமைச்சரவை உறுப்பினர் ஒருவரை மேற்படி அலுவலகத்தின் பிரதானியாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். எனவே அந்த பிரதானியை சந்தித்து இலங்கை தூதுக்குழு பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறது. எனவே அது சாதகமான பேச்சுவார்த்தையாக மாறியிருக்கிறது. என விரைவில் அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையில் இந்த விடயத்தில் ஒரு உடன்பாடு எட்டப்போகிறது.